தென்கொரியாவில் 181 பேருடன் தரையிறங்கிய விமானம் இன்று வெடித்துச் சிதறி பயங்கர விபத்து. 179 பேர் உயிரிழந்ததால் அதிர்ச்சி. மன்னிப்பு கோரிய ஜேஜூ விமான நிறுவனம் விபத்திற்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதாக அறிவிப்பு. இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்ட விவகாரம். பாமக நிறுவனர் ராமதாசுடன் கட்சித் தலைவர் அன்புமணி இன்று சந்திப்பு. கட்சிக்குள் காரசார விவாதம் நடப்பது சகஜம். பாமகவின் உட்கட்சி பிரச்சினை பற்றி பிறர் பேச தேவையில்லை என அன்புமணி ராமதாஸ் பேட்டி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிறப்பு குழுவின் விசாரணை இன்று தொடக்கம். வழக்கு தொடர்பான ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டதாக தகவல். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு பணியை பலப்படுத்த நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவு. சாதிய வகுப்புவாத மதவாதத்திற்கு எதிரான ஜனநாயக சக்திகள் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும். நல்லக்கண்ணு நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று பேச்சு. தூத்துக்குடி மாவட்டத்தில் 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் மினி டைடல் பூங்காவையும் திறந்து வைத்தார். திருவள்ளுவர் சிலை ஆழிப்பேரலையை எதிர்கொண்டு உயர்ந்து நிற்பது போல தமிழ்நாடும் தடைகளை தகர்த்து முன்னேறும். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் 25வது ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மடல். உயர்ந்து நிற்கும் வள்ளுவர் போல் தமிழ்நாடு சிறக்கட்டும் என்றும் வாழ்த்து. உலகிலேயே மிகவும் பழமையான மொழி தமிழ் என்பதில் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இன்று பெருமிதம். குறைந்த டெஸ்ட் போட்டிகளில் 200 விக்கெட்களை வீழ்த்தி இந்திய வீரர் பும்ரா அபாரம். முன்னாள் இந்திய வீரர் கபில் தேவின் சாதனையை முறியடித்தார்.